நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. என்ன செய்யப்படும்? இத ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகன் தெளிவாக சொல்றாரு. இப்ப உங்களை ஏற்கனவே வழியருகே பார்த்துட்டாரு. அப்ப நீங்க பலன் கொடுக்கல, இப்ப தோட்டத்துல கொண்டு வச்சாச்சு. இங்க கனி கொடுக்காம இருந்தா கொஞ்ச நாள் அவர் பாப்பாரு. ஸ்தோத்திரம், இல்ல நான் கனி கொடுக்கிறேன், நான் சூப்பரு, கொலையா தொங்குது அப்படின்னு நீ நினைச்சினா உன் கனி புசிப்பதற்கு அரிய கனியா இருக்குது. அது கசப்பான கனியா இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம் கனி கொடுக்காத மரத்தை கூட ஸ்தோத்திரம் வச்சிருவாரு. கனி கொடுக்காத மரத்தை கூட கொத்தி எரு போட்டு தண்ணி ஊத்தி பாப்பா வெயிட் பண்ணுவான்னு வச்சிருவாரு. ஆனா கசப்பான கனி கொடுக்குது. அல்லேலூயா. அது எங்கயா இருந்தாலும் சரிதான், குடும்பமா இருந்தாலும் சரிதான், வீடா இருந்தாலும் சரிதான், சர்ச்சா இருந்தாலும் சரிதான், இல்ல வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரிதான், கசப்பான கனி கொடுக்கிறவர்களுக்கு அல்லேலூயா வேரின் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க என்ன கனியை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அவர்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லது கனி கொடுக்காமல் இருக்கிறேனா, அல்லது ஸ்தோத்திரம் எங்க திராட்சை தோட்டத்துக்கு வரலையா, அல்லேலூயா, வழியருகே இருந்தவன் வழியருகே தான் இருக்கிறேனா, ஸ்தோத்திரம் தோட்டத்துல என்னைக்கு வந்து சேருது, தோட்டத்துக்கு வராம ஆண்டவர் உங்களை பராமரிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாம எப்படியோ இருந்துட்டீங்க, இப்ப தோட்டத்துக்கு வரணும். ஸ்தோத்திரம் தோட்டத்துக்கு வரணும், வர மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்ல, ஸ்தோத்திரம் ஜெபங்களுக்கு கடந்து வரணும், வரது இல்ல. ஏன் ஸ்தோத்திரம் இல்ல, பரவாயில்ல, நான் இவ்வளவு நாள் இருந்தது போல இருக்கிறேன். இவ்வளவு நாளும் நீ இருந்தது வழியருகே. இப்பொழுது தோட்டத்துக்குள்ள வந்தா தோட்டத்துக்குள்ள என்னென்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதை நீ செய்தே ஆகணும். அல்லேலூயா. இத செய்தா மட்டும்தான் ஆண்டவர் கொத்தி எரு போட முடியும். ஸ்தோத்திரம். நீ கனி கொடுத்துட்டா உத்தமம், அந்த கனி புசிப்புக்குரிய கனியா இருந்தா அதை விட உத்தமம். அல்லேலூயா. ஒருவேளை இங்க எங்கேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் புலம்பத்தக்க கனி வச்சிருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் ஆண்டவருக்கு தெரியல. இதுக்கு மேல என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென். உண்மைதானே? வழியருகே இருந்ததை கொண்டு வந்து தோட்டத்துல தெரிஞ்சு இதை இங்க வச்சா இங்க ஒருவேளை பலன் கொடுக்கலாம். அங்க இருந்தது கனி கொடுக்கல, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நல்லா கொத்தி எரு போடுவோம், தண்ணி ஊத்துவோம், ஏதாவது செய்வோம். அதுவும் செஞ்சுட்டாரு. ஆனா கசப்பான கனி கொடுக்கறத எப்படி இனிமையா மாற்றணும் அவருக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ இது யாருக்கு தெரியணும்னா உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறேன், எப்படி என்னுடைய கனியை சரி செய்வது. அல்லேலூயா. ஆவியின் கனிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் என்ன, மாம்சத்தின் கனிகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வெளியரங்கமா பார்க்கிற பொழுது பசுமையா பச்சையா பெருசா ஸ்தோத்திரம் பயங்கரமான ஜெபம் நான் தான், எல்லாமே தொடக்கத்துல லாஸ்ட் வரைக்கும் ஸ்தோத்திரம் கன்வென்ஷனா நான் தான் நினைப்பேன், உபாசனா நான் தான், எல்லாமே சரிதான், வெளியே பார்க்கிறதுக்கு பசுமை தான். ஆனா கனி இருக்காங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவரவர் இருதயத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசுவாரு, இது உன்கிட்ட இருக்கு, இது கசப்பான கனி, இதை மாற்றி போடு. அதை மாற்றி போட்டு விட்டார் உங்களுக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா.